இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள் இல்லை, செப்டம்பர் 5 என்றாலே என்ன டே? அது டீச்சர்ஸ் டே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இங்கே யாராவது டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? நிச்சயம் வந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் இருப்பீங்க. ஒருவேளை ஒரு சிலர் ஸ்கூலில் இருந்து பார்த்துட்டு இருந்தா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசிரியர்கள் தான் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குகிறதில் பெரும் பங்கு வகிக்கிறவர்கள். ஸோ அந்த ஆசிரியர்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சிலர் எங்களுக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு இன்றைக்கி காலையில் விஷஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. யோசிச்சோன்னா நம்ம என்ன டீச்சர் அப்படின்னா பைபிளை டீச் பண்ணுறோமா, அதனால ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் விஷஸ். டீச்சர்ஸ்க்காக ஃபியூ வேர்ட்ஸ் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். இந்த வார்த்தைகள் இட் இஸ் ஃபார் ஆல் டீச்சர்ஸ். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு விசை மகிழ்ச்சியான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த அடுத்த தலைமுறைக்கு செய்கிற தியாகங்கள் அதிகம். நீங்கள் அந்த அடுத்த தலைமுறைக்காய் செய்கிற பிரயாசங்கள் அதிகம். நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆசிரியரின் கீழ் இருந்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நான் படிக்கிற காலத்தில் என் மனதை கவர்ந்த ஆசிரியர்கள் பலர். எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சருடைய பேர் எனக்கு தெரியும். அப்போல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இப்போது அவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறேன். அதில் எல்லாரும் இருக்கிறார்களா இல்லையா எனக்கு தெரியாது. பட் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தெம் அண்ட் ஃபார் தியர் ஃபேமிலிஸ். ஏன்னா அவங்க கொடுத்த கல்வி அறிவு தான் இன்றைக்கி நான் இப்படியெல்லாம் வார்த்தைகளை படிக்கவும் அதை பிரசங்கிக்கவும் எனக்கு பேருதவியாக இருக்குது. அதனால் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் பிள்ளைங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா கல்வி அறிவு என்பது மிக பெரியது. சரி, இந்த வேத பகுதியில் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்ற பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிற. ராத்திரியில் ஒருவன் வருகிறான், அவனுக்கு பகலிலே வர பயம். அவன் வந்து சொல்லுகிறான், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அப்போது டீச்சர்ஸாக இருக்கிற நீங்கள் யார் தெரியுமா? இந்த வேலை அப்பாயிண்டட் பை காட். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அங்கே சம்பளம் வாங்கலாம். பட் யூ ஆர் அப்பாயிண்டட் பை காட். நீங்கள் அப்பாயிண்டட் டீச்சர்ஸ். என்ன டீச்சர்ஸ்? அப்பாயிண்டட் பை காட். ஆண்டவர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து உங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனை செய்யணும். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். அவங்க ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. இளம்புவனம் என்ற ஒரு ஊரில் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணாங்க. காலையில் கிளம்பி ஓடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு டேபிளில் வச்சுட்டு, எங்கள் அப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு, அவங்க குளிச்சுட்டு ஒரு சின்ன பேக்கில் அவங்க லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. தலை கூட காஞ்சிருக்காது. கடைசியில் ஒரு சின்ன கொண்டை மாதிரி போட்டுட்டு ஓடுவாங்க. பஸ்ஸில் தான் போவாங்க. அது எனக்கு இன்னும் மறக்க முடியலை. அங்கே வேகமாக அந்த டைமுக்கு போகணும், அந்த பஸ்ஸை பிடிக்கணும், இறங்கி 3 கிலோமீட்டர் அவங்க நடந்து போகணும் ஸ்கூலுக்கு. அப்போ எனக்கு தெரியல. இப்போ யோசிக்கிறேன், அந்த ஒரு சின்ன பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் இருக்கிற ஒரு 50 பிள்ளைகளுக்காக எங்கள் அம்மா அவ்வளோ தியாகம் பண்ணி போய் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று அறிஞ்சிக்கோங்க, யூ ஆர் அப்பாயிண்டட் பை காட். நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டதுனால தேவன் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிற பொறுப்பை மட்டும் கொடுக்கல, ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரி, அந்த சமுதாயத்தை உருவாக்குறதுல உங்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. 3 காரியங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட டீச்சராக இருக்கணும் உங்களுக்கு நான் போதிக்க விரும்பவில்லை, ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனம் சொல்கிறது, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து.
நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ ராத்திரியெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, நான் பகல்லாம் வேலை செஞ்சுருக்கிறேன், டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. இந்த டீச்சரில் ஜீசஸ் அவர் ஒரு அப்ரோச்சபிள் டீச்சர். என்ன டீச்சர்? அப்ரோச்சபிள் டீச்சர். டீச்சர் கட்டு நின்னா ஸ்டூடெண்ட் போய் மேக்ஸ் டவுட் கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அப்ரோச்சபிள் டீச்சராக இருக்கணும். ஒரு மக்கள் பிள்ளை கூட உங்கள்கிட்ட மிஸ் எனக்கு இது புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நீங்கள் ஒரு அப்ரோச்சபிள் பர்சனாக இருக்கணும். எனக்கு 6வது வகுப்பு எடுத்த ஆசிரியர், அவங்க பேர் அன்னாள் டீச்சர். அவங்கள நான் மறக்கவே மாட்டேன். அவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ ஊழியம் செய்கிறாங்க இங்கே, சரியா? அவங்க என்ன டவுட் கேட்டாலும் பொறுமையாக சொல்லி தருவாங்க. ஐயோ, என்னால் அதை மறக்கவே முடியல. நான் பல இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு 11th எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்த மிஸ், எனக்கு கெமிஸ்ட்ரினாலே பிடிக்காது. அப்படி ஒரு வெறுக்கிற ஒரு சப்ஜெக்ட் எனக்கு கெமிஸ்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு 3 நாள் அவங்க எனக்கு டியூஷன் எடுத்தாங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீ வா, நான் உனக்கு சொல்லித்தாரேன்ட்டு. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலாவுக்கு பிறகு தான் கண்ணே திறந்துச்சு. ஓ, கெமிஸ்ட்ரி இவ்வளோ ஈஸியா அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட நான் புரியலைன்னு போய் கேட்டேன். அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தனால நான் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்கினேன், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன், மெடிசினில் எனக்கு ஃப்ரீ சீட்டு கிடச்சிது. ஹல்லேலூயா. அப்போது ஒரு ஆசிரியர் அப்ரோச்சபிளாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி வச்சுட்டு, உங்களுக்குன்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க. கடைநிலை மாணவன் கூட உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு அப்ரோச்சபிள் டீச்சராக இருங்க. 2வது, சின்ஸ் யூ ஆர் அப்பாயிண்டட் பை காட், நீங்கள் ஒரு அக்கௌண்டபிள் டீச்சராக இருக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலில் அது ப்ரைமரி ஸ்கூல், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உண்டு. டீச்சர்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர். கொஞ்சம் கவனிங்க, 2 டீச்சர்ஸு 1st ஸ்டாண்டர்ட் இருக்கணும், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட். ஒரு வருஷமெல்லாம் 2 டீச்சர்ஸ் எப்படி எடுப்பாங்க? சான்ஸே இல்லை. ஆனால் இந்த 2 டீச்சர்ஸுமே கமிட்டட் டீச்சர்ஸ். என்னுடைய மதரும் அவங்களோட இந்த ராஜம்மாள், அவங்க இன்னொரு டீச்சர். இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் மத்தியானம்லாம் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன், ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் பாடம் எடுப்பேன் அப்படிம்பாங்க. அவங்க பாடம் எடுத்த மாணவர்கள் பின்னாட்களில் நல்ல நிலைமையில் இருந்ததை கேட்ட உடனே தான் நினச்சேன், என்னுடைய அம்மா ஒரு அக்கௌண்டபிள் டீச்சராக இருந்தாங்க. கிளாஸில் உட்காந்துட்டு தூங்காதீங்க, கிளாஸில் உட்காந்துட்டு எதையாவது சம்ம போட்டுட்டு செய்யின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலை நோண்டக்கூடாது. ஆண்டவர் அவருக்கு அக்கௌண்டபிளாக இருக்க உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு வருஷம் ஒரு மாணவன் உங்கள்கிட்ட இருக்கிறான். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதியெலாம் என்ன தெரியுமா? 1, அவன் படிப்பு. 2வது, அவனுடைய உணர்வு. ஒவ்வொரு மாணவனும் ஏதோ ஒரு உணர்வில் வருவான். இன்றைக்கி ராத்திரி அவங்க வீட்டில் சண்டை நடந்திருக்கும், பிரச்சனையாக இருக்கும், சாப்பிடாது வந்திருப்பான், பசியில் கிளாஸே கவனிக்க முடியாது இருக்கும். அவனை போட்டு அறிவு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னா யோசிப்பான். இந்த டீச்சருக்கு என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தெரியாதுல்ல, அதனால தான் என்னை திட்டுது. சாஃப்டாக இருக்கிற பாய்ஸ் அப்படி இருப்பான், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறவன் கத்தியை தூக்கிட்டு வராங்கல்ல, இப்போல்லாம் அதான் நடக்குது. ஆகவே நீங்கள் அக்கௌண்டபிள் டு காட், கடவுளுக்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கணும். நீங்கள் எல்லா மாணவனுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். 3வது, ஒரு மாணவன், நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 நாட்கள், இந்த லீவு, சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடேஸ், குவார்ட்டர்லி, ஆஃப்வர்லி, ஆனுவல் லீவெல்லாம் போய் குறைந்தபட்சம் ஒரு 200 days எவ்ரிடே உங்களை சந்திக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவள் சந்திக்கிறாள். அந்த மாணவனுடைய எதிர்காலம், அந்த மாணவியுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆண்டவரை அறிந்த ஒரு ஆசிரியராக இருந்தால், ஆண்டவரே என்கிட்ட இருக்கும்போது இந்த பிள்ளை உண்மை அறியணும், இது ஒரு பாரமாக இருக்கும். 2வது, நீங்கள் ஆண்டவரே அறியாத ஒரு ஆசிரியராக இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கும்போது இந்த பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையா, ஒரு நல்ல ஒரு எதிர்கால குடிமகனா, இந்திய குடிமகனா உருவாகணும். ஆண்டவரே, நான் அதுக்கு என்னெல்லாம் சொல்லணும், மாரல் வேல்யூஸை சொல்லிக் கொடுங்க. குடிக்கிறது தப்புன்னு சின்ன வயசுலேயே உள்ளே போடுங்க. தவறான காரியங்களை பார்க்கறது தப்புன்னு சொல்லி கொடுங்க. மற்றவங்களை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, குண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கிண்டல் பண்ணி பேசுறது, படிக்காத ஸ்டூடெண்ட்டை அவமானப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி மாரல் வேல்யூஸை நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த சின்ன வயசில் கற்றுக்கிட்ட மாரல் வேல்யூ தான் அவனை எதிர்காலத்தில் நல்ல தலைமுறையாய் உருவாக்கும். ஹல்லேலூயா. அப்ரோச்சபிள் டீச்சராக இருங்க, அக்கௌண்டபிள் டீச்சராக இருங்க. 3வது, நீங்கள் ஒரு
அச்சீவபிள் டீச்சராக இருக்கணும். எப்படி? நீங்கள் சிலதை சாதிக்கணும். உங்கள் கிளாஸில் 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதில் 20 பேர் ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து படிக்க வச்சு டாப்பர் ஆக்குற ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவர் அந்த நிக்கோதேமு கூட பேசின அந்த கொஞ்ச நேரத்தில் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டார். அவனுக்கு நித்திய ஜீவனை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அழகாக சொல்லி கடைசியில் அவன் ஜீசஸை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நிக்கோதேமு இல்லை. அதனால தான் கடைசி வரைக்கும் ஒரு ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸாக அவர் இயேசுவை பின்தொடர்ந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், யூ ஆர் அப்பாயிண்டட் பை காட். நீங்கள் ஒரு அப்ரோச்சபிள் டீச்சராக இருக்கணும், அக்கௌண்டபிள் டீச்சராக இருக்கணும், அச்சீவபிள் டீச்சராக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை அட்மையர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அட்மையரபிள் டீச்சராக நிச்சயமாக இருப்பீங்க. பின்னாடி சொல்லுவான். நான் சொல்கிறேன்ல, என் கெமிஸ்ட்ரி டீச்சரை இன்றைக்கி சொல்கிறேன், என்னுடைய 6th ஸ்டாண்டர்ட் டீச்சரை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன். நான் உண்மையாகவே அவங்கள அட்மையர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவங்க த வே ஷீ டாட் மீ, எனக்கு கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் என்னை படிக்க வச்சு என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு பகுதி இந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ். நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு பாராட்டுகிற இந்த பெரிய தயவு, உண்மையாய் செய்யுங்கள், தியாகத்தோடு செய்கிறீர்கள், உண்மையாய் செய்கிறீர்கள், உங்களை பாராட்டுறோம். இந்த டீச்சர்ஸ் டேஸில் நீங்கள் ஒரு அச்சீவபிள் டீச்சராக மாறணும். ஒருவேளை நல்லாசிரியர் விருது கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவற்ற ஒரு விருது இருக்குது. நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் உன்னை மாற்றுவேன். ஸோ மே காட் பிளஸ் யூ. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆசிரியர் தினம் அப்பா, உலகமெல்லாம் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, காலேஜ் டீச்சர்ஸ்க்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த தலைமுறை உருவாக்குகிற ஒரு அக்கௌண்டபிள் டீச்சர்ஸாக அவர்கள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நல்ல சுகபல ஜீவனை தந்து எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அதில் இன்சார்ஜஸாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். எல்லா பிரின்சிபல்ஸ்க்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மாணவர்கள் வருங்காலத்தில் நல்ல தலைமுறையினராய் உருவாக்குகிற இந்த பெரிய பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறதுனால இவங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் பைபிள் கால்ஸில் டீச்சர்ஸாக இருக்கிற எல்லாருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. இவர்கள் உமக்காக தியாகத்தோடு வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களே ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.